சின்ன திரையில ஒரு சில சீரியல்ஸ் மூலியமாகவும், பல நிகழ்ச்சிகள் மூலியமாகவும் ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவர் தான் சபரி அவர்கள். பிக் பாஸ்ல கூட கலந்துக்கிட்டாரு. ஒன் ஆஃப் தி கண்டஸ்டன்ட்டா. ஸோ இவர் சமீபத்தில இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதல பற்றி சொல்லியிருக்காங்க. "காதலர்கள் தோற்கலாம், ஆனா காதல் தோற்பதில்லை" அப்படின்ற மாரி ஒரு யூனிக் லைன் சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் அது மட்டும் இல்ல, இப்போ ஏதாவது ஒரு பொண்ணு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ்லாம் அந்த பொண்ணுகிட்ட இருக்கணும் அப்படின்றத கேட்டதுக்கு, பொண்ணு பொண்ணா இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. பிகாஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எத்தனை நாளைக்கு உன்னால இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்ச மாதிரி நீ இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, நீ வாழ்க்கை ஃபுல்லா பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்கணும். உன்னுடைய ஒரிஜினாலிட்டியை காமிக்கணும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஒரிஜினாலிட்டி, அந்த பொண்ணோட ஒரிஜினாலிட்டி எல்லாம் அப்படி அப்படியே இருக்கக்குள்ள அந்த ஒரு காதல் இருந்தால் தான் அது நீடிச்சு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் எப்போ கல்யாணம் அப்படின்ற கேட்ட கேள்விக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அதற்கான அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் நான் கண்டிப்பாக கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? சபரி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.